அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் காணொளி போடுவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. சரி, இன்று 4ஆம் பாவகாதிபதி 4ஆம் பாவகத்திலேயே ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் அவருக்கு என்ன பலன் என்பதை குறித்து சுருக்கமாக பார்ப்போமா? முதல்ல சத்யா என்கிற ஒரு ஆர்வலர் கருத்து பதிவிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஐயா, லக்னத்திலிருந்து ஒரு கிரகம் ராசிப்படியா பார்க்கணுமா அல்லது பாவகப்படி பார்க்கணுமான்னு கேட்டிருந்தார். ராசிப்படி தான் பார்க்கணும். பாவகப்படி எந்த பலனும் கிடையாது. 1% ஒரு துளிவுண்டு சதவீதம் கூட பாவகம் பலன் தராது. நீங்க எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறதோ அது என்ன ஆதிபத்தியமோ அந்த ராசி கட்டத்தில் இருக்கிற ஆதிபத்தியனுடைய பலனைத்தான் ஒரு கிரகம் ஒரு ஜாதகருக்கு தரும் என்பதை அன்புடன் சொல்லிக்கொண்டு, சரி, 4ஆம் அதிபதி 4 ஆட்சி. லக்னத்துக்கு அடுத்து 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி 4ஆம் இடத்துலயே ஆட்சி. இப்போ அது சிறந்த பலன். ஆனா இந்த 4ஆம் அதிபதி 4 ஆட்சிங்கிறப்போ செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இந்த 5 பேர்த்துக்கு ஒரு தனித்த சிறப்பு யோகம் உண்டு. அந்த யோகத்திற்கு பெயர் என்னன்னா பஞ்சமகா புருஷ யோகம்னு அர்த்தம். சிறந்த பலன்களை தரும். இந்த பஞ்சமகா புருஷ யோகத்துல இந்த 5 கிரகம் மட்டும் வரும். அதுல இப்ப 4ஆம் அதிபதி 4 ஆட்சி ஆகிறார். இப்ப மகர லக்னத்துக்கு மகரம் 1, கும்பம் 2, மீனம் 3, மேச 4 ஆட்சி ஆகிறாரா? செவ்வாய் ஆட்சி ஆகிற போது அதற்கு பெயர் ருசக யோகம். சிம்மத்துக்கு 4 விருச்சிகத்தில் ஆட்சி ஆவார். ருசக யோகம் என்று பஞ்சமகா புருஷ தத்துவத்தின் கீழ் செவ்வாய்க்கு தரப்படுகிற அந்த தலைப்பு ருசக யோகம். இந்த ருசக யோகம் செவ்வாய் ஆட்சியா இருக்கும்போது என்ன பலன் தருவார்? சிறந்த முழுமையான தீவிரமான தைரியத்தை தருவார். அந்த ஜாதகர் அதிகாரத்தை தருவார். அதிகாரம் உள்ளவராக அவரை செயல்பட வைப்பார். சொத்து, பெரும் சொத்துக்கு யோகக்காரனாக செவ்வாய் 4 ஆட்சியாகவோ அல்லது உச்சமாக இருந்தாலும் சரி. பொதுவாக 4 எழுப்பது கேந்திரத்தில். இப்ப 4ஆம் பாவத்தை பத்தி பேச, இப்ப 4ல செவ்வாய் ஆட்சி ஆகிற போது ருசக யோக அமைப்புல அந்த ஜாதகருக்கு இப்படிப்பட்ட சிறந்த பலன்களை தருவார். தைரியசாலியாக, அதிகாரம் உள்ளவராக, பெரும் சொத்துடையவராக. இன்னும் சொல்ல போனால் அந்த ஜாதகர்கிட்ட நிறைய பேர் வேலை செய்வாங்க. இது ருசக யோக பலன். அடுத்தது புதன். புதன் 4 ஆட்சி. மீன லக்னம், மீனம் 1, மேசம் 2, ரிஷபம் 3, 4. இப்ப புதன் 4 ஆட்சி ஆகிறார். கண்ணிலிருந்து எடுத்தீங்கன்னா 4 ஆட்சியுமாவார், உச்சமாவார். அப்படி புதனுக்கு என்ன தரப்படுகிறது பஞ்சமகா புருஷ யோக அமைப்புகளின் கீழேனா? பத்திர யோகம். சரி, பத்திர யோகம் என்கிற அந்த யோகத்தை பெற்ற புதன் 4 ஆட்சியாக உச்சமாக இருக்கிற போது ஜாதகருக்கு என்ன பலன்களை தருவார் என்றால், ஜோதிடராக ஆகக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு இருக்குமே ஆனால் பிரபலமான ஜோதிடராக இருப்பார். பலரும் அறிந்த ஒரு பிரபல ஜோதிடராக திகழ்வார். நட்பு வட்டங்களால் நன்மை கிடைக்கும். அப்புறம் கல்வி கேள்வியில சிறந்து இருப்பார். படிப்பிலும் சரி, பொதுவான அறிவு தேடல், பொது அறிவு தேடலையும் சரி, கல்வி, கேள்வி, ஞானம் இந்த 2லையுமே நல்ல சிறந்த அமைப்புல அந்த ஜாதகரை உயர வைப்பார். அதே மாதிரி பேச்சு, எழுத்து துறைகளிலும் சிறப்படைய வைப்பார். கணிதத்தில் சிறப்படைய வைப்பார். கணக்குல சிறப்படைய வைப்பார். கணித மேதை ராமானுஜன் சொல்றவனும் அந்த கணிதத்துல சிறப்படைய வைப்பார். அவர் ஆட்டமான்னு கேட்க வேண்டாம். அது அவங்களுடைய அதெல்லாம் அதெல்லாம் ஒரு தனி படைப்புன்னு தான் சொல்லிக்கணும். சரி, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், அது நேரமாயிரும். அது கணிதத்தில் சிறப்படைவார். சரி, புதனுக்கு அப்புறம் குரு பகவான். குரு 4 ஆட்சி உச்சமாகிற போது அதற்கு பெயர் பஞ்சமகா புருஷ அமைப்புகளின் கீழ் குரு 4 ஆட்சி ஆகிற போது ஹம்ச யோகம். சரி, அந்த ஹம்ச யோகத்தின் மூலமாக ஜாதகருக்கு அந்த குரு பகவான் என்ன தருவார்? எல்லோரையும் வணங்க வைப்பார். 4 குரு ஆட்சியாக இருக்கிற போது, உச்சமாக இருக்கிற போது, கேந்திரத்தில் எங்கிருந்தார்? ஆட்சியாக இருக்கிற போது, உச்சமாக இருக்கிற போது மற்றவர்கள் வணங்கத்தக்க வகையில் அந்த ஜாதகருக்கு அவ்வளவு பெரிய உயரிய மரியாதை அந்த குரு பகவான் வாங்கி தருவார். அரசியலிலோ ஆன்மீகத்திலேயோ புகழடை வைப்பார். 4 ஆட்சியா உச்சமா இருக்கிற போது குரு பகவான் 4ஆவது 4 ஆட்சி. அது ஹம்சயோகம். அந்த ஹம்சயோகம் தருகிற பலன் மற்றவர்கள் வணங்கத்தக்க வகையில், அரசியலிலோ ஆன்மீகத்திலோ புகழடையத்தக்க வகையிலேயும் பதவி, புகழ், செல்வம் எல்லாம் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து சுக்கிரன்.
சுக்கிர பகவான் வந்து 4 ஆட்சி உச்சமாகிற போது அதற்கு பெயர் பஞ்சமகா புருஷ தத்துவத்தின் கீழ் சுக்கிர பகவானுக்கு தரக்கூடிய பெயர் மாளவியா யோகம். சரி, மாளவியா யோகம் பெற்ற சுக்கிர பகவான் என்ன தருவார்? சொகுசான வாழ்க்கையை தருவார், ஆடம்பர பொருட்களின் சேர்க்கையை தருவார், பெண்களால் யோகத்தை தருவார். அம்மாவாலேயோ சகோதரியாலேயோ, அத்தை, ஆண்களாக இருந்தால் மனைவி, இப்படி பெண்களால் சம்பந்தப்பட்ட மாளவியா யோகம் பெற்ற சுக்கிரன் இப்படிப்பட்ட யோகங்களை தருவதோடு கலைத்துறையிலையும் முன்னேற்றத்தை தருவார். அடுத்து சனி பகவான். சனி பகவான் பஞ்சமகா புருஷ யோக தத்துவத்தின் கீழ் வருகிற போது அவருக்கு தரக்கூடிய தலைப்பு என்னன்னா சசயோகம். இந்த சசயோகம் பெற்ற சனி பகவான் இந்த ஜாதருக்கு என்ன தருவார்? மக்கள் கூட்டத்தின் தலைவராக்குவார், தொழில்துறையில் சிறந்து விளங்க வைப்பார். ஏன்னா சனினா மக்கள் தொடர்பு, மக்கள் பொதுஜனங்களை மக்களை குறிக்கிறது சனி பகவான் தான். இப்ப சனி பகவான் வந்து ஆட்சியாகி அவர் சசயோகங்கிற அந்த யோகத்தை பெறுகிற போது ஜாதகரை மக்கள் கூட்டத்தின் தலைவராக்குவார், தொழில்துறையில் சிறந்து விளங்க வைப்பார். எந்த அளவுக்கு மக்கள் கூட்டத்தின் தலைவர், அது அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துல தான் அதை நம்ம ஆய்வு பண்ணி அந்த பலன் எடுக்கணும். 1000 பேத்துக்கா, 100 பேத்துக்கா, லட்சம் பேத்துக்கா, கோடி பேத்துக்காங்கிறதுல அவருடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் பேசும். சரி, இப்படி செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இந்த 5 கிரகங்களும் 4ஆம் இடத்திலே ஆட்சியாகிற போது பஞ்சமகா புருஷ யோகங்களின் கீழ் இப்படிப்பட்ட சிறப்பு பலன்களை தருகிறார்கள். இப்ப 4ல மற்ற லக்னங்கள், மேச லக்னத்துக்கு 4 சந்திரன் ஆட்சியாவார், ரிஷப லக்னத்துக்கு சூரியன் செம்பத்தில் ஆட்சியாவார். அப்ப அவங்க என்ன பலன் தருவாங்க? அதுவும் நல்ல பலன்களே. அதிலிருந்து அதிகமான பலன்களை தரக்கூடிய அமைப்பு இந்த கிரகங்களுக்கு அமையும். இப்ப 4 சந்திரன் வந்து கடகத்துல ஆட்சியாரான்னு மேச லக்னத்துக்கு திக்பலம் ஆவார். அதே மாதிரி சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரனுக்கு வந்து நீங்க மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஆட்சி பலம் பிளஸ் அந்த பஞ்சமகா புருஷ யோக பலம். சுக்கிரனுக்கு இது போ ஆட்சி பலம், பஞ்சமகா புருஷ யோகம் பலம் போர் திக்பலம் போர். அப்ப சந்திரனுக்கு சுக்கிரனுக்கு 4 திக்பலம் ஆட்சியாரப்ப. அப்போ என்ன வளர்பரியா இருந்தா நல்லதுதான். ஆனா என்ன நினைப்போம், ஆமா எல்லா வளர்பறையிலேயே பிறக்க முடியுமா? தேய்பறையிலையும் பிறந்தான ஆகணும். 15 நாளைக்கு வளர்பறை, 15 நாளைக்கு தேய்பறை. அதனால எல்லாம் பெரும்பாலும் வளர்பறைன்னு சொன்னா பெட்ரு மாசம் லைட்டே கிடைக்குமா? தேய்பறையிலையும் தான் பிறந்தாகணும். என்ன படைக்கிற ஆண்டவர் தேய்பிரையில படைச்சாலும் ஏதோ குருவுடைய பார்வையோ சேர்க்கையோ தொடர்போ வச்சுட்டாருன்னா அந்த சந்திரனுடைய இழந்த அந்த வலு பலம் கிடைச்சிரு. அது கடவுள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் இல்லைங்களா? சரி, அப்படி 4ல சந்திரன் ஆட்சி என்கிற போதும், சூரியன் 4ல சிம்மத்துல ரிஷபலக்னத்துக்கு ஆட்சி என்கிற போதும் அந்த ஜாதகருக்கும் மதிப்பான சொத்துக்கள் கிடைக்கும். தாயாருக்கு நீண்ட ஆயுள கொடுப்பாங்க. மற்ற அமைப்புகள்லையும் தான் பஞ்சமகா புருஷ யோகத்திலையும் கிடைக்கும், இந்த அமைப்புலையும் கிடைக்கும். உயர்கல்வி யோகம் கிடைக்கும். இன்னொன்னு என்னன்னா, இந்த 4வது 4 ஆட்சிகிற போது உள்ளூர் வாழ்வு யோகம். பிறந்த ஊரில் சிறப்பான வாழ்வு. பிறந்த ஊர்ல சிறக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? 4ஆம் இடங்கிறது உள்ளூரை குறிக்கும். 4ஆம் அதிபதி அங்கேயே இருக்கிற போது அந்த ஜாதகருக்கு உள்ளூர்லேயே சிறப்பு கிடைக்கும். இன்னொரு என்னன்னா, இந்த 4ஆம் அதிபதி 4 ஆட்சி என்கிற போது தன்னுடைய முயற்சியாலேயே வருமானம் சம்பாதிப்பார். தன்னுடைய சுய முயற்சியால், தன்னுடைய சொந்த முயற்சியால் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய திறனை அந்த 4ஆம் அதிபதி 4லேயே ஆட்சியா இருக்கிற கிரகம் வழங்கும். ஆனா பொண்ணு, எந்த யோகமாக இருந்தாலும், அது அவயோகமாக இருந்தாலும் சரி, சுபயோகமாக இருந்தாலும் சரி, எந்த யோகங்களாக இருந்தாலும் அந்த யோகங்கள் நல்லதோ கெட்டதோ அந்த கிரகத்தினுடைய தசா காலத்திலேதான் கிடைக்கும். ஆனா அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் எப்பவும் கிடைச்சிட்டு, ஒரு கிரகம் என்ன ஆதிபத்தி வாங்கி இருக்குது, அது நல்லதா கெட்டதா, நம்மளுக்கு வந்து அது கெடுதலை தரப்போகிறதா நன்மை தரப்போகிறதா, எதை தந்தாலும், அது பஞ்சமகா புருஷ யோகமா இருந்தாலும் எந்த யோகங்களா இருந்தாலும் தன்னுடைய தசாபுத்தி காலத்தில் தான் தரும். எந்த அளவுக்கு தரும் என்பதை லக்னாதிபதியினுடைய வலுவை பொறுத்து தான் அவருக்கு கிடைக்கிற அந்த நற்பலன்கள், நல்ல யோகங்கள் அந்த ஜாதகத்திலே நாம் தீர்மானிக்க முடியும். லக்னத்தினுடைய வலு, லக்னாதிபதியினுடைய ஸ்ட்ராங், அதை வச்சுதான் எவ்வளவு பெரிய யோகமா இருந்தாலும் அந்த யோகத்தினுடைய அளவு நிர்ணயிக்கப்படும் என்று உங்களிடத்திலே அன்புடன் சொல்லிக்கொண்டு, சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். அடுத்த காணொளியில் 4ஆம் அதிபதி 5ஆம் பாவத்திலே இருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து
உங்களோடு கலந்து பேசுகிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.